Hello friends, welcome to Yummy Indian Cooking. இன்னைக்கு பட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So first step, பாத்திரத்தை எடுத்து மீடியம் ஹீட்ல வச்சு சூடு பண்ணிக்கணும். இப்போ பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் நல்லெண்ணெயா கூட இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 பிரியாணி இலையும் 2 பட்டை போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ஒரு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணும். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் பாதி குக் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட இப்போது சேர்க்கணும். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணும். இப்போ ரா ஸ்மெல் போயிடுச்சுங்க. ஒரு நறுக்கி வச்ச தக்காளியும் இதோட சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணும். தக்காளி சீக்கிரம் வேகணும்னா இந்த மாதிரி ஒரு மூடியும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளியும் நல்லா மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். அடுத்ததான் நம்ம 1 டீஸ்பூன் அளவு பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, பட்டைத்தூள், அதையும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இப்போது நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். அதாவது கிட்டத்தட்ட 600 ml தண்ணி. இது என்ன கணக்குனா, நான் 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. 300 கிராம் ரைஸுக்கு 600 ml தண்ணி எடுத்துக்கணும். 1:2 ரேஷியோ. இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டையும் நம்ம அதில் சேர்க்கணும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 300 கிராம் ரைஸ் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச ரைஸ் அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தை சுற்றி கவர் பண்ணி அது தம்லேயே நம்ம இந்த அரிசியை ஒரு 15 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த ஸ்மெல் உண்மையாக ரொம்ப தூக்கலாக இருக்குது. ஸோ நம்மளுடைய தம் பட்டை ரைஸ் ரெடி. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை எடுத்துட்டு அது மேலே தூவி விட்டுட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிளான ஈஸியான சின்னமன் ரைஸ் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த சின்னமன் ரைஸை ரைத்தாவோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
வெங்காய ரைத்தா இல்லைனா குக்கும்பர் ரைத்தாவோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.